உங்களுக்கு காலு நடக்கும்போது பயங்கரமா வலிச்சுக்கிட்டே இருக்குங்களா? எஸ்பெஷலி அந்த தம்பு கிட்ட, அப்பர் பார்ட் ஆஃப் த சர்ஃபேஸ்ல. நீங்க அங்க பார்க்கும்போது திக்கா ஒரு ஸ்கின் இருக்கு, கார்ன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க கார்ன் கேப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது கார்னா இல்லாம வார்ட்டா கூட இருக்கலாம், which is a viral infection. ஸோ கார்ன் என்ன, வைரல் வார்ட்னா என்ன, இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, இதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பேச போறோம். ஹாய், ஐ அம் டாக்டர் மோனிஷா அரவிந்த், டெர்மட்டாலஜிஸ்ட். இந்த கார்னும் சரி வைரல் வார்ட்டும் சரி உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதோட சிம்டம்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். உங்களுக்கு யூஸ்வலாக ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எங்கே ஜாஸ்தி இருக்கோ உங்களோட ஃபீட்டில், அங்கே தான் இது வரும். நீங்கள் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, ஒரு ரெகுலராக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரிக்ஷன்னாலேயும் அந்த ப்ரெஷர்னாலேயும் தான் இது ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிக்குது. பட் கார்னுங்கிறது இந்த எக்ஸசிவ் ஃப்ரிக்ஷனால உங்களுக்கு ஓவர் அ பீரியட் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்கின் திக் ஆகும், அதுக்கப்புறம் அதுவே ரொம்ப பெருசாக ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வைரல் இன்ஃபெக்ஷனுங்கிறது நீங்கள் எங்கிருந்தாவது அக்வயர் பண்ணியிருப்பீங்க. இது மோஸ்ட்டாக எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா, வெறும் காலில் நடக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏரியா போறீங்க, அங்கே வந்துட்டு ஒரு காமன் பிளேஸில் வெறும் காலில் நடக்கிறீங்கன்னா அந்த ஸ்வெட் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா ஈஸியாக அந்த இன்ஃபெக்ஷன் உள்ள போகும். அதே மாதிரி இது ரொம்ப நீங்கள் காமனாக பிக் பண்ணுற ஏரியா அது தெரியுமா? ஸ்விம்மிங் பூல்ஸ், எஸ்பெஷலி காமன் ஸ்விம்மிங் பூல்ஸ். நீங்கள் வெறும் காலில் நடக்கும்போது, அதுவும் நம்ம காலில் ஃபுல்லாக தண்ணி இருந்து கொஞ்சம் சொதன்னு இருக்கும்போது ஈஸியாக அந்த இன்ஃபெக்ஷன் உள்ள போகிறதுக்கு நம்மளுக்கு வழி வந்துடும். இன்னொன்று, நம்ம வெறும் காலில் ரெகுலராக கோயிலில் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு காமன் ஏரியாவில் நடக்கிறோம் அப்படின்னா அங்கிருந்தும் நம்மளுக்கு இதை பிக் பண்ணுவோம். ஸோ மேஜர் காரணம் வெறும் காலில் நடக்கிறது தான். இந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்த உடனே உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்துட்டு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்துட்டு நடந்து ரொம்ப நாள் ஆயிருக்கலாம், ஆனா ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு வந்திருக்கலாம், ஒரு 2 மாசமோ 3 மாசமோ கழிச்சு கூட வந்திருக்கலாம். ஏன்னா இது ஸ்லோவா டெவலப் ஆகும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு டெர்மட்டாலஜிஸ்டால மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா முடியுங்க. ஏன்னா ஒன்று, இந்த வைரல் வார்ட் அப்படிங்கிறது இப்படி ஸ்ப்ரெட் ஆகும், அதே கார்னுங்கிறது வெர்டிகலா ஸ்ப்ரெட் ஆகும். இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட்டும் இருக்கு. நம்மளுக்கு வலி வந்துட்டு சைட்ல பிரஸ் பண்ணா வருதா, இப்படி டீப்பா பிரஸ் பண்ணா வருதாங்கிறத வச்சு நம்மளால வந்துட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இது கார்னா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த கார்ன் கேப் வாங்கி யூஸ் பண்ண 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 உங்களுக்கு அது போயிடும். ஆனா இதே வார்ட்டா இருந்துச்சுன்னா நீங்க கார்ன் கேப் போட்டு எடுத்துருவீங்க, எடுத்து ஒரு 2-3 நாள் நல்லா இருக்கும், திரும்ப 4வது நாள் பாத்தீங்கன்னா அந்த வலி உங்களுக்கு ஆரம்பிக்கும். நீங்க நடக்க நடக்க இன்னும் அந்த வலி உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரே வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் ரிமூவல் தான். எல்லாருக்கும் எடுத்துடன் ரிமூவல் போயிடுவாமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அது எந்த அளவுக்கு டீப்பா இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அந்த சர்ஃபேஸுக்கு அந்த வைரஸை கொண்டு வந்துட்டு எடுத்தோம்னா தான் அது திரும்ப ரெக்கரண்டா உங்களுக்கு வராம இருக்கும். இது ரிமூவலுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. இது சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷனுங்கிறது கிடையவே கிடையாது. நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸும் இருக்கு. லைக் ரேடியோ ஃப்ரீக்வன்சியா இருக்கட்டும், ஃபிராக்ஷனல் லேசர்ஸா இருக்கட்டும், அப்ளியேட்டிவ் லேசர்ஸா இருக்கட்டும், இதெல்லாமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் எதுவுமே ரொம்ப நாள் டவுன் டைம் இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் கிடையவே கிடையாது. நீங்க முடிச்சுட்டு நீங்க பாட்டு உங்க ஒர்க்கை நெக்ஸ்ட் டேல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் இது நீங்க அப்படியே விட்டீங்கன்னா, இந்த வைரஸா இருந்துச்சுன்னா இது டக்கு டக்கு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இருந்து 2வது இடத்துக்கு, அங்கிருந்து டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 இடத்துக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ ரிமூவல் இஸ் தி ஈஸியஸ்ட் அண்ட் தி பெஸ்ட் ஆப்ஷனுங்க. இதுல ரொம்ப முக்கியமானது ப்ரிவென்ஷன். நம்மளுக்கு ஒரு தடவை வந்துருச்சு, இன்னொரு தடவை வராதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒன் வே ஆஃப் ப்ரிவென்ஷன், அதை ஃபர்ஸ்ட் சீக்கிரம் ட்ரீட் பண்றது, ஸோ தட் அது ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறது. செகண்ட் வே, நான் சொன்ன பார்த்தீங்களா, நீங்க வெறும் காலில் நடக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைட்டு. ஸோ மோஸ்ட்லி பப்ளிக் ஏரியாஸ்ல வெறும் காலில் நடக்கவே நடக்காதீங்க. அஃப்கோர்ஸ் கோயில நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வெறும் காலில் நடக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு காமன் ஏரியாவுக்கு போயிட்டு வரீங்க, கோயிலா இருக்கட்டும், ஸ்விம்மிங் பூலா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்தோன்னா உங்க காலை நீட்டா கிளீன் பண்ணுங்க. கிளீன் பண்றதுங்கிறது சும்மா தண்ணி ஸ்பிளாஷ் பண்றது கிடையாது. ஒரு ஆன்டி பாக்டீரியல் சோப்பு வச்சு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இமீடியட்டா வந்துட்டு ஒரு ஃபுட்வேர் வேர் பண்ணிடுங்க. நீங்க ரொம்ப நேரம் நடக்கிற ஒர்க்ல இருக்கீங்க, ரொம்ப நேரம் நிக்கிற ஒர்க்ல இருக்கீங்கன்னா உங்க ஃபுட்வேர் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணுங்க. எஸ்பெஷலி இந்த MCR கைண்ட் ஆஃப் ஃபுட்வேர் வேர் உங்களோட வெயிட் பேரிங் ஃபுல் ஃபீட்லயுமே வந்துட்டு ஈவனா ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கும், ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை தவிர. ஸோ இது MCR இல்லாம இப்போ இன்னும் நிறைய பிராண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி ஃபுட்வேர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்து உங்க ஃபுட்வேர்ஸை நீங்க செலக்ட் பண்ணலாம். வெயிட் ரிடக்ஷன், நீங்க வந்துட்டு ஒபீஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணாதான் இந்த ரெக்கரன்ஸை உங்களால் தடுக்க முடியும். இல்லைனா திரும்ப திரும்ப அகைன் அந்த வெயிட் பேரிங் ஏரியாவில் அது வந்துக்கிட்டே இருக்கும்.
உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, இல்ல ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, தைராய்டு இருக்கு அப்படின்னா கோமார்பிடிட்டிஸோட இது ரொம்ப ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்க எவ்ரிடே ஃபர்ஸ்ட் காலையில எழுந்தோன்னே உங்க உள்ளங்கால செக் பண்ணுங்க. அதுல ஏதாவது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் திக்னஸ் இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா அது இமீடியட்டா போய் உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட என்னங்கிறத கேட்டு கிளாரிஃபை பண்ணி அட்ரஸ் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் பேஷண்ட்ஸுக்கும் தாங்க. ஏன்னா நீங்க இதை அப்படியே பார்க்காம விட்டுட்டீங்கன்னா அது ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் ஆகி ஆம்பியூட்டேஷன் அளவுக்கு போற அளவுக்கு சிவியர் ஆயிடும். அவ்வளோ போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் டெய்லி 1 எக்ஸாமினேஷன் உங்களை வந்துட்டு டக்குன்னு இதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ இது காலில் மட்டும் இல்ல, சில பேருக்கு கையில கூட இந்த வாட் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அங்கங்க கருப்பு கருப்பா இருக்கும். இது வந்து குழந்தைங்கள்ல கூட வரலாம், ஆர் பெரியவங்களையும் வரலாம். நீங்க நேல் நிறைய பைட் பண்றீங்க அப்படின்னா நேல் பைட்டிங் வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷனை ஈஸியா கொண்டு வரும். ஸோ அந்த ஹேபிட் இருந்துச்சுன்னா அதை நீங்க ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. நீங்க அதே மாதிரி பெடிக்யூர் மெனிக்யூர் போறீங்கன்னா அந்த இடத்துல இருந்து இந்த இன்ஃபெக்ஷனை நீங்க ஈஸியா அக்வயர் பண்ணிடுவீங்க. ஸோ மேக் ஷூர் உங்களுக்கு பெடிக்யூர் ஆர் மெனிக்யூர் பண்றவங்களோட கையில அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ற வாட்டர் ரொம்ப ஸ்டெரைலா நீட்டா இருக்கா, அந்த ஏரியா நீட்டா இருக்கா, அவங்க யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க ஸ்டெரைல் பண்ணிருக்காங்களாங்கிறத ஒரு தடவை செக் பண்ணுங்க. கேளுங்க, கேட்கறது என்னைக்குமே தப்பு கிடையாது. நம்மளோட உடம்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. இதுவே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மைல்டா தான் இருக்கு அப்படின்னா டாபிக்கல் மெடிகேஷன்ஸ்லயே அது சரியாயிடும். இது ரொம்ப சிவியரா இருக்குன்னா தான் உங்களுக்கு ரிமூவல் அளவுக்கு போற மாதிரி இருக்கும். அகைன் அது உங்க டாக்டரோட கால். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி ரொம்ப வலியில சஃபர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.